அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுக்க கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுடைய போராட்டமானது கடந்த ஜனவரி 1 முதல் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேல தொடர்ந்துகிட்டு இருக்கு. 10 வகையான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று இருக்கு. இதற்கிடையில பொய் புகார், சிறை, பல்வேறு வழக்குகள், அதிலிருந்து வெளியில வர்றது என தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளும் சென்னையை நோக்கி கடந்த மாதம் 21ஆம் தேதி 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்ட நிகழ்வு, தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் 8,000க்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் மனு கொடுத்த நிகழ்வு என மிகப்பெரிய அளவுல கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கான தீர்வை முன்னெடுக்கக்கூடிய வகையில நல்ல ஒரு முன்னேற்றத்திலான அறவழி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல கறிக்கோழி நிறுவனங்கள் திட்டமிட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய செயல்பாடுகளை முடக்கணும், கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் அவர்கள் குறைந்த செலவினத்தை பெற்றுக்கொண்டு லாபம் இல்லாத நஷ்டத்தை அடையக்கூடிய வகையில இந்த கறிக்கோழி பண்ணையை வைத்து கறிக்கோழியை வளர்த்து கொடுக்கணும், இந்த விவசாயிகள் எல்லாம் மிக மோசமான சூழ்நிலைக்கு போகணும் என்ற சில உள்நோக்கத்தோட நடந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால விஷயங்கள் இது நடந்துட்டு இருக்கு. சங்கத்தினுடைய நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்கள் வேலூர் சிறையிலிருந்து வெளிவந்திருக்காரு. அதற்கு பின்பு இப்ப புது உத்வேகம் எடுத்திருக்கு இந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கான போராட்டம். அதன் தொடர்ச்சியாக வர 18, 19, 20 சென்னை சட்டமன்ற கூட்டம் நடைபெறுது. அந்த நாட்கள்ல தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மட்டும் இல்லாம பல்வேறு விவசாய அமைப்புகள் ஒருங்கிணைந்து கோட்டையை நோக்கி என்ற அடிப்படையில கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கான தீர்வை நோக்கி நாம செல்லவிருக்கிறோம். இதற்கு அனைத்து கறிக்கோழி பண்ணை விவசாயிகளும், நமது சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் விவசாயிகளும் எந்த ஒரு பாரபட்சமின்றி ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த பிரச்சனை தீவிரமானது. இன்னைக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கறிக்கோழி விவசாயிகள் பிரச்சனையை முன்னெடுத்து மிக தீவிரமாக தீர்வை நோக்கி கொண்டு சென்றுட்டு இருக்கு. அறவழி அகிம்சை வழியை கொண்டு சென்றுட்டு இருக்கு. பொய் வழக்கு, சிறை அனைத்தையும் கடந்து இன்னைக்கு களத்தில் நின்றுட்டு இருக்கோம். வாருங்கள், அனைவரும் சென்னையில் சந்திப்போம். இந்த போராட்டம் வெற்றியடையட்டும்.